அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு எஃபிஷியன்ட்டா ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ஒர்க் பண்ண போறாரு அப்படின்றத நீங்க சொல்றீங்க. ஆனா அவர் வந்து லண்டன்ல இருந்த அந்த நேரத்துல தமிழகத்துல ஒரு சில பத்திரிகையாளர்கள், இந்த அரசியல் விமர்சகர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் தொடர்ந்து வந்து அண்ணாமலைய ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஒரு ரொம்ப தரம் தாழ்ந்து கூட சொன்னாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அவர் வந்து பெரிய பெர்ஃபார்ம் பண்ணல, நிறைய வந்து கமிட் பண்ணாரு, ஆனா வந்து ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு வரல. அதனாலதான் பாஜக தலைமை வந்து அவரை வந்து வெளியேற்றணும்ன்றதுக்காக இப்போ வந்து லண்டனுக்கு அனுப்பியிருக்காங்க. அவர் வந்து திரும்ப வரும்போது பாஜக தலைவராக இருக்க மாட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சார், அரசியல் ரீதியா ஒரு தேர்தல் தொடர்பா நீங்க கருத்து தெரிவிக்கிறதுக்கும் சொல்றதுக்கும் சொன்னபடியே நடக்கலைங்கிறத வச்சுட்டு நீங்க பிரிச்சு மேயறதுக்கும் அர்த்தமே இல்லை. இதை வச்சுட்டு ஒரு ஆளு, அது யாரா இருந்தாலும் சரி, சம் எக்ஸ்ஆர் ஒய் யாரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து பொலிட்டிக்கல் அனலிஸ்டே கிடையாது. நான் ஒன்னே ஒன்று உங்களுக்கு சொல்றேன். இப்போ அண்ணாமலை வந்து தொடர்ந்து 25% கிடைக்கும் சொல்லிட்டு இருந்தார் சார். இல்லைன்னு யாரும் சொல்ல, கிடைச்சது 11% இந்த பார்ட்டிக்கு. அந்த கூட்டணிக்கு 18% தான் கிடைச்சது. சரி, நான் கேட்கிறேன், பாராளுமன்றத்தில் லோக்சபால வச்சு பிரதமர் மோடி பிஜேபிக்கு 370 கிடைக்கும், கூட்டணிக்கு 400க்கு மேல கிடைக்கும்னார்ல. அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேட்ஸ்மேன், எவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட். என்னாச்சு என்னாச்சு எனக்கு சொல்லுங்க. இப்ப அண்ணாமலை மேல வைக்கிற விமர்சனத்தை மோடி மேல வைப்பாங்களா? மோடிக்கு ஒண்ணும் தெரியாதா? சரி, அதையும் விட்டுருவோம். மூணாவதா என்னன்னு சொல்றேன், இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில அத்தனை கருத்து கணிப்பு, அத்தனை எக்ஸிட் போல் என்ன சார் சொல்லிச்சு? உண்மையில நடந்தது என்ன சார்? அப்படியே இந்த எக்ஸிட் போல கண்டக்ட் பண்ணவன், இந்த ஒப்பீனியன் போல கண்டக்ட் பண்ணவன், இது பற்றின ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ், இதுக்கு பின்னால செயல்பட்டவங்க, இவங்க எல்லாம் முட்டாளா? இந்த அரசியல் விமர்சகர்கள் தான் பெரிய அறிவாளிகளா? சார், ஒரே ஒரு நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவுல எல்லாருமே சொன்னது பொய்த்து இருக்கிறது. அண்ணாமலை மட்டுமல்ல, அண்ணாமலை சொன்னதும் பொய்த்தது இல்லைன்னு நான் சொல்லல. மோடி சொன்னதும் பொய்த்தது, எக்ஸிட் போல் சொன்னது பொய்த்தது, ஒப்பீனியன் போல் சொன்னது பொய்த்தது. சோ இந்த லோக்சபா எலெக்ஷனுடைய ஒரு சைக்காகவே ஏதோ ஒன்று இருந்திருக்கு, வேற ஒன்று இருந்திருக்கு. நம்ம கண்ணை என்னவோ ஏமாத்தி இருக்கு. இது ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் கரெக்டா சொன்னா நீங்க சொல்லிடலாம் சார். மோடி எப்படி சார் தப்பா சொல்லுவாரு? அவர் எத்தனை களங்கண்டாலும், எவ்வளவு பெரிய பொலிட்டீஷியன், அசைவுல கண்டுபிடிக்கக்கூடிய ஒருத்தர் சார். சத்தீஸ்கர் சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிறப்போ அவர் ஒன்னு ஹிண்ட் பண்றாரு. இங்க சத்தீஸ்கர்ல அவங்க தரப்புல நிற்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் ஜெயிப்பாராங்கிறது டவுட் அப்படின்ட்டு போனாரு. இத சொல்றப்போ எல்லா ஒப்பீனியன் போலும் சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் ஸ்வீப் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரிசல்ட் வருது, பிஜேபி ஸ்வீப் பண்ணிச்சு சார். அப்படிப்பட்ட மோடியே நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டை கணிக்கிறதுல தோற்று போனார். இல்லைன்னு சொல்ல முடியாது, நான் உண்மையை சொல்றேன். அப்படிங்கிறப்போ அண்ணாமலையை எப்படி பின் பாயிண்ட் பண்ணி அவரை வந்து பிக்ஸ் பண்ண முடியும்? நான் கேட்கிறேன், எல்லாருடைய கண்ணையும் இது ஏமாத்தி இருக்கு இந்த தடவை. அதனால இது வந்து ஒரு மேட்டரே கிடையாதுங்க. நீங்க வந்து ஒன்னு ப்ரிடிக்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு உங்க கண்ணுக்கு முன்னால ஒன்னு சலனம் இருக்கும். நான் இதை நிறைய பார்த்திருக்கேன் லைஃப்ல. அந்த சலனத்தை பார்க்கறப்போ ஆஹா ஓஹோன்னு தோணும். ஆனா கடைசியில கம்ப்ளீட்டா வேறையா இருக்கும். நான் 98ல எனக்கு நல்ல நினைவில் இருக்கு. அப்போ நான் ரொம்ப யங் ஜேர்னலிஸ்ட். அப்ப டாக்டர் சுவாமிக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தேன். டாக்டர் சுவாமி வந்து ஜெயலலிதா ஆதரவோட மதுரையில எம்பி எலெக்ஷன்ல போட்டியிடுறாரு. அப்ப போட்டியிடுறப்பங்க நீங்க நம்ப மாட்டீங்க, மதுரை தொகுதியில எந்த இடம் நூக்கன் காண, எவனை கேட்டாலும் சுவாமி சுவாமின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வேற பேரே தெரியாதுங்க. அப்படிங்க ஒரு ஜெனரல் பர்செப்ஷன்ல சுவாமி வந்து 2 லட்சம் 3 லட்சம் எங்கேயோ வாங்கி ஜெயிக்க போறாருன்னு நினைச்சுட்டு இருக்கோங்க. கடைசியில சுவாமி தான் ஜெயிச்சாரு. 19,600 ஓட்டு ஜெயிச்சாரு. யாருமே எதிர்பார்க்கல. நம்பர் 2வா ஏஜிஎஸ் ராம்பாபு வந்தாருங்க. அதுக்கு முன்னால அவர் தான் எம்பியெல்லாம் இருந்த காங்கிரஸ்காரர். அந்த தேர்தலில் ஏஜிஎஸ் ராம்பு 2 லட்சம் 3 லட்சம்
கீழே போய் தோக்க போறான்னு எதிர்பார்த்துட்டு இருந்ததுங்க. பேசினவன் வாய திறந்தவன் எல்லாம் சுவாமி சுவாமின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா எப்படி இது மாறிச்சு, என்ன ரிசல்ட் வருது, ஒரே இழுபறி. 2வது ரவுண்ட்ல இருந்து சுவாமி ஜெயிப்பாரா இல்லையாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசி ஒரு 3 ரவுண்ட்ல எப்படியோ ஏறி 19,600 ஓட்டு வித்தியாசம் சுவாமி ஜெயிச்சார். நம்ம ஜெனரல் பர்செப்ஷன்ல நம்ம காதுக்கு ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும், அதுதான் ரிசல்ட் ஆயிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை தாண்டியும் உண்மையை கண்டுபிடிக்கிறான் பாருங்க, அவன் தான் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட். அத அந்த கரெக்டா அந்த 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 சூட்சுமத்தை பிடிக்கணும், இந்த மென்னிய பிடிக்கிறது அப்படி பிடிக்கணும். அது ரொம்ப கஷ்டமான காரியங்க. அதனால இதுல நீங்க அண்ணாமலையை பிளேம் பண்ணிட்டு இருக்கிறது இதுல அர்த்தமற்றது. அடுத்த தமிழக பிஜேபி தலைவரா அண்ணாமலை தான் தொடருவாரா சார்? வேற ஒன்றும் மாற்று இருக்கும்னு எனக்கு தோணல. இப்ப வேண்டாம் சொல்றதுக்கு என்ன இருக்கு, எனக்கு அதுதான் ஒரு கேள்வி. இப்போ அண்ணாமலை வேண்டாம் சொல்றதுக்கு உங்களுக்கு ரீசன் இருக்கணும், என்ன ரீசன் இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. அண்ணாமலை வேண்டாம்னு சொல்றதுக்கு என்ன ரீசன்? எனக்கு நீங்க இவர் வேண்டாம்னு அதாவது அரசியலுங்க வேணும் வேண்டாங்கிறது எப்போதுமே உண்டுங்க. ஆனா அதுக்கு பின்னால ஒரு தெளிவான சாய்ஸ் இருக்கும், ஒரு ரீசன் இருக்கணும். இப்ப எனக்கு அண்ணாமலை வேண்டாம்னு சொன்னால் என்ன ரீசன்? அப்படி சொல்றதுக்கான ஏதாவது இருக்கா, ரீசன் இருக்கான்னு நான் கேட்கிறேன். ஒண்ணுமே இல்லையே. சரி, அவருடைய தலைமைத்துவத்துல இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல, அதுதான் காரணம் அப்படின்னா, இதுக்கு முன்னாலே எப்போதுமே அபரிமிதமான வெற்றியை பிஜேபி குவித்து கொண்டே வந்ததா தமிழ்நாட்டுல? முதல் தடவையா பிஜேபியுடைய வாழ்க்கையில முதல் தடவையா இப்பத்தான் தமிழ்நாட்டுல வெற்றி பெற தவறியதா? இதெல்லாம் இருக்குல்லங்க. ஏங்க பிஜேபி நாம் பார்த்த அளவுல, எல்லாருமே நம்ம நண்பர்கள் தான், இதுதான் சொல்றேன், பிஜேபியை நாம் பார்த்த அளவுல தமிழ்நாடு பிஜேபியில ஒரு மனுஷன் 24 மணி நேரம் உழைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா இது அண்ணாமலை ஒத்துறதாங்க. இந்த மாதிரியான உழைப்பாளியை நான் பார்த்ததே இல்லைங்க. பொதுவாகவே ஒரு ஜெனரல் பர்செப்ஷன் எப்படின்னா, ஒரு லீடர்னா அவர் உழைக்க கூடாது, மற்றவங்க தான் தேனீக்கள் மாதிரி உழைச்சிட்டு இருப்பாங்க. லீடர்கிறவர் அவர் ஏசி ரூம்ல தான் ரெஸ்ட் எடுக்கணும், அப்பப்போ அவர் காட்சி கொடுக்கணும், இல்லை மீட்டிங் நடந்தால் அவர் கடைசியாக வரணும், எப்போதுமே ஒரு தாமதமாக வரணும். இதெல்லாம் தமிழ்நாட்டில் லீடருக்கான இலக்கணமாக வச்சிருக்கோம். இப்படித்தான் இது முற்றிலும் மாறினவர். இதுவரைக்கும் அவர் எல்லா முடிவையும் களத்தில் இருந்து எடுத்திருக்கிறார், கட்சி ஆபீஸ்ல இருந்து எடுத்ததே இல்லை, மக்களோட மக்களாவே இருந்திருக்கிறார். ஒரு 4 மாத காலத்துக்கு மேல மக்களோட மக்களாகவே பயணப்பட்டவர். உழைச்சுக்கிட்டு இருக்காருலங்க ஒரு மனுஷன், 24 மணி நேரம் உழைச்சிட்டு இருக்காருல்ல. அந்த மாதிரியான ஒரு லீடர் வேற யாரு உண்டு? அப்படிங்கிறப்போ என்னுடைய பார்வையில அண்ணாமலையை மாற்றுவார்கள் அப்படின்னு தோணல. அப்படி மாற்றுவதற்கான இம்மிடியட் ரீசன் நம்ம வரலாற்றில் சொல்லுவோம். வரலாற்றில் ஏன் புரட்சி, பிரெஞ்சு புரட்சி அந்த புரட்சி அதெல்லாம் பத்தி நீங்க படிக்கிறப்போ எல்லாத்துலயும் பல்வேறு காரணங்கள் வரும். கடைசியில இம்மிடியட் ரீசன் அப்படிம்பாங்க, தமிழ்ல உடனடி காரணம் அப்படிம்பாங்க. அந்த உடனடி காரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும்ல, அப்படி ஒரு காரணம் இருக்கிறதா எனக்கு தோணல. அதனால என்னுடைய பார்வையில தமிழக பிஜேபி தலைமையில எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஏற்கனவே இருந்த ஸ்டேட்டஸ்கோ தொடரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.